படம் பேரு தான் கவலை இல்லாத மனிதன். ஆனா கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய கவலை குடுத்தது இந்த படம் தான். பாடல்கள் பாடுறதுலயும், நடிக்கிறதுலயும் மட்டும் சந்திரபாபு வல்லவர் கிடையாது. ஒரு படத்த தாமதப்படுத்துறதுலயும், தயாரிப்பாளர கஷ்டப்படுத்துறதுலயும் மிகவும் தேர்ந்தவர். கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற இந்த படத்த தயாரிக்கிறதுக்கு கண்ணதாசன் முன் வந்தபோது, அவர சுத்தி இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க, சந்திரபாபுவ இந்த படத்துக்கு நாயகனா போட வேணாம். உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வரும்னு. ஆனா கண்ணதாசன் கேட்கல. சந்திரபாபு என்னோட நெருங்கிய நண்பன். என்கிட்ட எந்த பிரச்சனையும் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாரு கண்ணதாசன். கண்ணதாசன் நினைச்ச மாதிரி நடக்கல. சந்திரபாபு அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு. படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துல வராத சந்திரபாபுவை எப்படியாவது நம்மளே போய் கூட்டிட்டு வந்துடணும்னு கண்ணதாசன் சந்திரபாபு வீட்டுக்கே போயிட்டாரு. ஐயா தூங்கிட்டு இருக்கிறாருன்னு அவரோட உதவியாளர் சொல்ல, கண்ணதாசன் அங்கேயே 2 மணி நேரமா காத்திருந்தார். ஆனா சந்திரபாபு பின்வாசல் வழியா கிளம்பி வேற எங்கேயோ போயிட்டார். ஒரு வழியா கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணார் கண்ணதாசன். படம் வெளியாகி படுதோல்வி. 5 லட்சம் நஷ்டம். அது இல்லாம 39 வழக்குகள் கவிஞர் மேல. ஊர்ல இருக்க எல்லாரையும் தன்னோட நகைச்சுவையால சிரிக்க வச்ச சந்திரபாபு கண்ணதாசனை அள வச்சது ஒரு முரண்.